ஹல்லேலூயா. இங்கே அவர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியாக தடிகளோடும் அந்த சபையில் இருக்கிற ஆசாரியர்களுடைய வேலைக்காரர்கள் அதிகாரிகளோடும் பட்டயத்தோடும் தடிகளோடும் ஏசப்பாவை பிடிக்க வராங்க. அவன் என்ன சொல்லியிருந்தானா, நான் யாருக்கு முத்தமிடுறனோ அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பிடிச்சிக்கிட்டு போயிடுங்க. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய சொந்த குருவையே அவன் என்ன செய்கிறான், காட்டி கொடுக்குறான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு துணிகரம். அதுதான் துரோகம். அவன் துரோகம் செய்யும்படியாக அவனுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல. தன்னோடு ஊழியம் செஞ்ச தன்னுடைய குருவை 3 ஆண்டு காலமாக ஊழியம் செஞ்ச அவரை என்ன பண்ணுறான், காட்டி கொடுத்துட்டு ஒரு சாதாரண ஒரு முத்தமிட்டு காட்டி கொடுக்குறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 6:16. ஹல்லேலூயா. இங்க ஏசப்பாவுடைய சீஷர்களுடைய பட்டியலை லூக்கா எழுதுறாரு. அவர் எழுதும் போது அவர் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்க. எல்லா சீஷருடைய பேரையும் வரிசையாக அவர் வாசிக்கிறார். பேதுரு, சீமோன், அவனுடைய சகோதரன் அந்திரியா வாசிட்டே வரும்போது 16வது வசனத்தில் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. ஹல்லேலூயா. யூதாஸ் காரியோத்து ஒரு துரோகியா இருக்கிறான். தன்னுடைய சொந்த குருவையே ஏன் அந்த காட்டி கொடுக்குற அளவுக்கு அவனுக்குள்ள அந்த துரோகம் காணப்பட்டது. நம்ம எடுத்து வாசிப்போம். நெகேமியா எழுதின சரித்திர புஸ்தகம் 13:27. ஆண்டவருக்கு துரோகிகளா இங்க மக்கள் மாறுறாங்க. அதை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. இங்க அந்த தலைவனாகிய அந்த தலைவன் என்ன சொல்றாரு, அங்க உள்ள மக்கள், இஸ்ரவேல் மக்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்டு நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா? அங்க மக்கள் என்ன செய்யறாங்க, அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய ஸ்திரீகளை தாங்கள் திருமணம் செய்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்காரனாக மாறி விடுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். அவங்க அதை தான் செய்வாங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்படின்னா, எதை அவர் செய்ய வேணான்னு சொல்கிறாரோ மறுபடியும் அதே செய்வாங்க. அவங்க துரோகிகளாக இருந்தாங்க. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவ்விசுவாசிகளோட விசுவாசிகள் சம்பந்தம் கலக்கக்கூடாது. இங்கே பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கு பார்க்கும்போது மறுஜாதியான ஸ்திரீகளை அவங்க திருமணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, அழுது ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை செய்து அந்த மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் செய்தது கர்த்தருக்கு பெரிய துரோகம். நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக்கொள்கிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும் இடம் கொடுப்போமோ என்றார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தார், ஆண்டவருக்குள்ளே இருந்தார், ஆலயத்தை கட்டினார், ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவர் அறியாத அந்த விக்கிரக ஆராதனைக்கார மோவாபியர், அம்மோனியர், அப்படிப்பட்ட மனிதர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பார்வோனுடைய மகளை திருமணம் செய்து கொள்றாரு. அப்படி செய்யும் போது என்ன ஆகுது, அந்த சகோதரிகள் அவரை கடவுள் விட்டு தூரமாக இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. கடவுளுக்கு துரோகிகளாய் மாறுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் கூட நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவங்க கொஞ்ச நாள் ஆண்டவரை தேடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவரை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்க போவாங்க. கடவுளுக்கே துரோகம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, பேலியாளுக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் பங்கேது என்று பவுல் ரோமர்ல எழுதும் போது சொல்றார், தெளிவாக சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருக்கே நம்ம நிறைய பேர் துரோகம் பண்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைக்கு வரக்கூடிய வந்து கொண்டிருந்த மக்கள் கூட சிலர் இந்துக்களாகவே மாறி இருக்காங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஹல்லேலூயா. அநேகர் டோட்டலாகவே அவங்க ஹிந்துவாகவே மாறிட்டாங்க. சிலர் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் கயிறில் கயிறுலாம் கட்டிட்டு ஆலயத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இதே திருச்சபையில்
திருமணமானவர்கள் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைங்க, அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, எந்த பிள்ளைங்களா இருக்கிறவங்க இன்னைக்கு ஆண்டவரை விட்டு, அது காரணம் என்னன்னா அவ்விசுவாசிகளோட சம்பந்தம் கலக்கும் போது இன்றைக்கு நம்மளோட அநேக பெற்றோர்களாக வந்து உட்கார்ந்துருக்கிறோம், அநேக தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஞானத்தோடு ஆவிக்குரிய கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை நாம் திருமணம் செய்யும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்க குடும்பமா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ள ஆட்சி செய்கிறது நம்ம பார்க்க முடியும். இங்கே அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் வந்து மறுஜாதியான ஸ்திரீகள், அம்மோனியர், மோவாபியர், அப்படிப்பட்ட விக்கிரகத்தை, அந்நிய தேவரை வணங்கக்கூடிய விக்கிரகத்தெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து சாலமோனை சோரம் போக்கினார்கள். சாலமோன் வந்து வயதான காலத்தில் ஆண்டவர் விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவிசுவாசிங்க விசுவாசிங்க சம்பந்தம் இல்லை. சங்கீதம் 119 158 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 158. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, வசனத்தை காத்து கொள்ளாதவங்க துரோகிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வசனம் வந்து நிறைய வந்து செய்தி கேட்குறோம். வெள்ளிக்கிழமையில, புதன்கிழமையில, அந்த வீட்டு ஜப கூட்டத்தில், ஞாயிறு ஆராதனை நிறைய செய்தி கேட்குறோம். எத்தனை பேர் நம்ம அந்த வசனத்தை காத்து நடக்கிறோம்? வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது தாவீதுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இப்போ இவ்வளோ வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேத வசனத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்கு. எவ்வளோ வசனங்கள், எத்தனை ஆண்டு காலமாக நம்ம வசனத்தை வந்து கேட்குறோம். நம்ம டெய்லி வேதத்தை எடுத்து வாசிக்கிறோமே, எவ்வளோ வசனம். எந்த வசனத்துக்காவது நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது. இங்கே வந்து வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள், வசனத்தை காத்து கொள்ளாதவங்க துரோகிகளாக இருக்காங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 119 நீங்கள் வாசிக்கும் போது எனக்கு வந்து துன்பமாக இருந்த நாட்களில், வேதனையாக இருந்த காலங்களில் அந்த வசனம் இல்லைன்னா நான் வந்து மரித்து போயிருப்பேன், என் கஷ்டத்தில் நான் அழிந்து போயிருப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே சங்கீதம் உங்களுக்கு வீட்டில் நேரம் இருக்கும் போது சங்கீதம் 119 நீங்கள் ஒரு வசனமாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஹல்லேலூயா. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3:7. எரேமியா 3:7. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி மூலமாக யூதா இஸ்ரவேல்னு அந்த இஸ்ரவேல் நாடு வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அந்த இஸ்ரவேல் நாடு என்ன செய்தான், ஆண்டவரை விட்டு அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன், அவளோ திரும்பவில்லை. அதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். அவர் சொல்ற, யூதாவும் ஒரு துரோகி, இஸ்ரவேலும் ஒரு துரோகி, ரெண்டு பேரை என்னை என்ன பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து துரோகம்னா அவங்க ஒன்றும் வேலை ஒன்றும் செய்யலை, கடவுளை விட்டு விக்கிரகத்தை வணங்குவாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள அவங்க எல்லாமே செய்வார். யெகோவா தேவன் அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க தேவைகளை சந்திப்பார், மன்னாவை கொடுத்தார், எல்லாம் பண்ணார்.
இஸ்ரவேல் ஜனங்க இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளை விட்டு வேற விக்கிரகங்களை வணங்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரி ஆகிய இஸ்ரவேல் ஒரு துரோகி, யூதாவும் ஒரு துரோகியாக இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால் நாமே ஆண்டவர் சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வேத வசனங்களை கேட்கிறோம், அந்த வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம்னா நாம் கடவுளுக்கே துரோகிகளாக இருப்போம். அடுத்ததாக நம் ரெண்டாவது காரியம், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இச்சை அடக்கத்தை பற்றி அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆலயத்தில் அநேக ஊழியக்காரர் பேசியிருப்பாங்க. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 10 கட்டளைகளில் ஒன்று வருது. ஹல்லேலூயா. வேற எங்கே வருது? 10 கட்டளையிலும் வருது இச்சை அடக்கம். வேற எங்கே வருது? சத்தமா. ஆவியின் கனியிலும் வருது, பழைய ஏற்பாட்டிலையும் வருது, புதிய ஏற்பாட்டிலையும் வருது. 2 இடத்துல வரும்போது அது கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் உண்மையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது பிறனுடைய யாதொன்று இச்சையாதிருப்பையாக வருது. புதிய ஏற்பாட்டில் 9 கனியில் ஒன்று இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தோஸ் ஹூ லேக் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்னா இச்சை அடக்கமாக இருக்கிறவங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள்னா தோஸ் ஹூ லேக் செல்ஃப் கண்ட்ரோல். அவங்களுக்கு இச்சை அடக்கமே இல்லை, கண்ட்ரோலே இருக்காது, எதுலேயுமே கண்ட்ரோல் இருக்காது, சரீரத்திலே ஒரு கண்ட்ரோல் இருக்காது, எந்த ஒரு காரியத்திலும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. வேதத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். யோசுவா 7:21. யோசுவா 7:21. சீக்கிரமா வாசிங்க. ஹல்லேலூயா. இவர் பேர் என்னது? ஈசாக்கா? ஆகான், ஆகாதவன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, அவரே அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. இவர் யோசுவா சொல்றாரு, என் மகனே நீ உன் வாயை திறந்து சொல்லு, நீ என்னதான் பண்ணி தொலைச்ச சொல்லி தொலை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் எப்படி இருந்தது தெரியுமா? இங்கே நம்ம வாசிக்கும் போது அந்த கொல்லையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம். வெள்ளி 200 தான் எடுத்திருக்காரு, பொண்ணு 50 எடுத்திருக்காரு. ஏன்னா பொண்ணு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ப்ரெஷியஸ். அது மட்டும் இல்லை, அவ இச்சித்து எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 6 லட்சம் பேரில் ஒருத்தர் கூட எடுக்கல, ஒருத்தர் கூட அந்த எண்ணமே வரல, தாட்டே வரல. இவருக்கு மட்டும் வந்திருக்கு. அதுதான் அவருக்கு இச்சை அடக்கம் இல்லை. அவர் நினச்சார், நம்ம எடுக்கிறோம், யாருக்கு தெரிய போகுது, யார் பார்த்துட்டு இருக்கா? யோசுவா பார்க்க போகிறாரா, இல்லை என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க பார்க்க போகிறாங்களா, கோத்திர பிதாக்கள் பார்க்க போகிறாங்களா? கடவுளே ஒன்றும் தெரியாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் இச்சித்து எடுத்துக்கொண்டு எங்கே வச்சிருந்தாரு? பீரோலையா, லாக்கர்லையா, பேங்க்லையா? கூடாரத்தில் வச்சிருந்தார். பள்ளம் தோண்டி வச்சிருப்பாரோ? பள்ளம் தோண்டி பத்திரமா வச்சிருப்பார், யாருக்கும் தெரியாது. அது மேலே ஏறி உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைவான ஒரு காரியம் ஒன்று, எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்குது, எல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷன் செஞ்ச தப்புனால அந்த முழு இஸ்ரவேல் மக்களும் பாதிக்கப்பட்டு சின்ன பட்டணம் ஆயி பட்டணத்தில் என்ன பண்ணுறாங்க, தோற்று போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு எரிகோக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்படியே சுற்றி பயங்கரமான ஒரு மதில், யார் தொட்டா கூட அது அசையாது, கெட்டப்பாறை வச்சு குத்துனாலும் உடையாது. அவ்வளோ பெரிய எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் அவங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு. சின்ன பட்டணம் ஆகி தோல்வி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இந்த இச்சை அடக்க இல்லைன்னா, இச்சையில் விழுந்தோன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியமும் நமக்கு ஜெயமாக முடியாது. எதனா ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கும் போது அந்த காரியத்தில் அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றத நமக்கு தெரியும். என்ன பண்ணாங்க?
கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தாங்க. கல் எறிஞ்சு ஒரு பெரிய கற்குவையில் அவர் மேலே வச்சுட்டாங்க. ஒரு சின்ன கல் குத்துனாலே நமக்கு அப்படி வலிக்கும், தாங்க முடியாது, உயிரே போயிடும். கல்லெல்லாம் அவன் மேலே போட்டு அவனுடைய குடும்பம் ஃபுல்லாக அவர் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட பிள்ளைங்க கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த குடும்பத்தையே கொண்டாந்து முன்னிறுத்தினாங்க, அந்த கோத்திரத்தையே கொண்டாந்து முன்னிறுத்தினாங்க. அவ்வளோ ஒரு அந்த அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அவமானமாக இருந்திருக்கும். என்ன இவ்வளோ ஒரு சாதாரண விஷயத்தை இப்படி பண்ண, அவர் என்ன யோசிச்சிருப்பார். இந்த வனாந்திரத்தில் இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே மணலும் காடும், ஒன்றும் இல்லை, இந்த மண்ணாக தான் கிடைக்குது, ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும்னா ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சார். ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லைன்னா எப்படி அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு பாருங்க. சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 106:14. சீக்கிரமா வாசிங்க. இங்கே இஸ்ரவேல் மக்கள் வந்து உணவுக்காக சாப்பிட்ற விஷயத்தில் நிறைய பேர் நம்ம இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க, இது நீங்கள் சாப்பிடக்கூடாது, இது நீங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனால் அதை தான் என்ன பண்ணுவோம், விரும்பி சாப்பிடுவோம். இங்கே வேதம் சொல்லுது, அவங்க சாப்பிட்ற விஷயத்தில் கூட இச்சை அடக்கம் இல்லாமல் கடவுளே சோதிச்சாங்களாம். வனாந்திரத்தில் கடவுளே பரீட்சை பார்த்தார்கள். எசேக்கியேல் 11:21 வாசிங்க. எசேக்கியேல் 11:21. ஹல்லேலூயா. எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் இங்கே சொல்லும்போது, சி என்று அழைக்கப்பட்டதுக்கும் அருவருக்கப்பட்டதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறோம் அது சாதாரண விஷயம் தானே, சாப்பிட்ற விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இச்சிக்கும் போது அது நம்ம தலை மேலே ஆண்டவர் விழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:28 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மாற்றி வாசிங்க. ஒரு சகோதரனை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. நம்ம கண்ணை எப்படி வேணா அலைய விடுறது, எப்படி வேணா கண் போன போக்கில் போகிறது. நீங்களாம் என்ன கேட்கலாம், நாங்களாம் ஒரு குடும்பத்தில் இருக்கோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், செய்தி எனக்கும் தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனோ அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. நம்ம பேரம் பேத்தி எடுத்தாலும், நம்ம பாட்டி ஆனாலும், மாமியார் ஆனாலும், அம்மாவானாலும், மனைவி ஆனாலும் இச்சை அடக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுங்க. கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த கண்களின் இச்சையினால் அநேக காரியங்கள் தவறு விடப்படுகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 13:14 எடுத்து வாசிங்க. ரோமர் 13:14. போதும். துரிச்சைக்கு இடமாக நம்முடைய உடம்பு வந்து தேவனுடைய ஆலயம். ரோமரில் வந்து கேட்குறாரு பவுல், தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? இது வந்து ஆலயம், இது வந்து சாதாரண ஒரு கட்டணம். நம்ம தான் ஆண்டவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுறாரு. அந்த சரீரத்தை வந்து துரிச்சைகளுக்கு வந்து இடம் கொடுத்து உடலை பேணாமல் என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க.
போதும். பந்தயத்துக்கு போராடுறவங்க எல்லாத்துலேயும் இச்சை அடக்கமாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்க சாப்பிட்ற காரியங்கள், அவங்க எக்ஸசைஸ், உடம்பை நல்லா வச்சுக்கிறது, அவங்க வந்து சரியான நேரத்தில் தூங்கிறது, கண்டதாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த பந்தயத்தை, அந்த கோல், அந்த பரிசை நான் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவங்க நோக்கமாக இருப்பாங்க. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறுறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அழியாத கிரீடத்தை பெறணும். ஹல்லேலூயா. பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சமா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதா உன் அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சமா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதா உன் அபிஷேகம். மாத்தி இப்ப பாடணும், என் அபிஷேகம் பாடணும். யாருக்கோ நம்ம பாடிட்டு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வாரம் சர்ச்சைக்கு வந்து யாருக்கோ பாடிட்டு போறோம். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையா என் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதா என் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் வந்து இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். தொடர்ந்து நான் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், கொடுமை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கொடுமை உள்ளவங்களாக இருப்பாங்க. இன்னும் இவ்வளோ கொடுமை உள்ளவங்களாக இருக்காங்களே, ஏன் நல்லா தானே இருந்தாங்க இவங்க, என்ன இப்படி மாறிட்டாங்களே? ஏன்னா இது கடைசி நாட்கள். அதில் வந்து அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. கடைசி நாட்களில் ஒவ்வொரு மனுஷனுடைய அன்பு தனிந்து போகணும்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்க வன்கண்ணனாக இருப்பாங்க, இரக்கமற்றவங்களாக இருப்பாங்க, கொடுமை உள்ளவங்களாக இருப்பாங்க. வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 21:9-10 எடுத்தவங்க வாசிக்கும். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 21:9-10. ஹல்லேலூயா. இங்கே நம்ம நிறைய வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏசபேல் என்கிற ஒரு ராணியை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவங்களுடைய கணவன் வந்து ஆகாப். ஆகாப் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது நாபோத்ன்றவருடைய திராட்சை தோட்டம் அவருடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்தது, பக்கத்து வீடு. அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்பாரு, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துருப்பா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், காசுல கொடுத்துட்றேன். ஆனால் அந்த ஐயா என்ன சொல்வார், இது என்னுடைய மூதாதையர்களுடைய, என்னுடைய தாத்தாவுடைய 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 சொத்து. எங்கள் அப்பா எனக்காக வச்சது இது ஒன்று தான், வேறு எதுவும் இல்லை. ராஜா என்ன சொல்கிறாரு, உனக்கு வேற ஒரு திராட்சை கொல்லையை நான் உனக்கு தரேன், சூப்பரான இதை விட பெரிய திராட்சை தோட்டத்தை உனக்கு தரேன், ஆனால் இது மட்டும் எனக்கு வேணும். இது என்னது, இதில் வந்து இச்சை எல்லாமே, நான் இன்னைக்கு நம்ம தியானித்த எல்லாமே இதுக்கு வரும். கணவருக்கு என்ன வருது, இச்சை அடக்கம் இல்லை. அவர் போய் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுறார். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி சொல்கிறோமா? நல்ல விஷயத்துக்கு நம்ம கணவர் வந்து ஒரு பிரச்சனையோடு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு உதாரணம் உள்ள ஒரு சகோதரியாக நம்ம இருப்போம். ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நீ கவலைப்படாத, நான் ஆளை என்ன நான் பார்த்துக்கிறேன். திராட்சை தோட்டம் உனக்கு வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, நான் வாங்கி கொடுக்குறேன், பிரியாணி வேணுமா, வாங்கி கொடுக்குறேன். அந்த மாதிரி சாதாரண விஷயம் இல்லைங்க அது.
ஒரு இடத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கவலைப்படாத. அவர் வந்து சாப்பிடாம மூஞ்ச தூக்கி வச்சுன்னு படுத்திருந்தாராம். உடனே இந்த அம்மா போயிட்டு அவங்க செய்கிற காரியத்தை பாருங்க, என்ன ஒரு கொடுமையான காரியம். அந்த நிருபங்களிலே அவர் எழுதினது என்னவென்றால், உபவாசம்னு சொல்லுங்க, நாபோத்தை நிறுத்துங்க, தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான்னு சொல்லிட்டு அவனை 2 பேரை செட் பண்ணுங்க, ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டுடுங்க. ஒரு பேப்பரில் எழுதி முடிச்சிட்டா. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு அப்பாவி மனிதனை, எந்த ஒரு தவறும் செய்யலை, யாருக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யலை, ராஜாவை வந்து தூஷித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டு போட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. இந்த செய்தியை வந்து ராணி சொன்னோன்னா ராணி என்ன செய்கிறா, ராஜா கிட்ட நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, நாபோத் வந்து அங்கே மறிக்கும் போது அங்கே வந்து நாய்கள் வந்து அவனுடைய ரத்தத்தை நக்கினதான். அதே போல் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும். அதே போல் நடந்தது. ஏசபேலுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த கொடுமை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து சும்மா விட மாட்டார். ஆண்டவரே நியாயம் தீர்ப்பார். ஒன்றுமே அறியாத ஒரு நீதிமான ஒரு அப்பாவிய கொன்று அவனுடைய சொத்தையும் அபகரித்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். சங்கீதம் 11:5 எடுத்து வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஆண்டவர் என்ன பண்றாரா, நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனை கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நீதிமொழிகள் 16:29 வாசிங்க. நீதிமொழிகள் 16:29. ஹல்லேலூயா. கொடுமையானவன் என்ன பண்ணுறான்னா, தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நெய்பருக்கு நயம் காட்டி ஹாய் அப்படின்னு ஜாலியாக பேசி நைஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, நலமில்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அந்த வந்து கொடுமை உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தை வந்து செய்வாங்க. மற்ற ஒன்றுமே தெரியாமல் அப்பாவிங்களை ஏமாற்றுவாங்க. அவங்கள வந்து இப்படி செஞ்சுப்பார் அப்படி செஞ்சுப்பார், ஏன்னா அவங்க எதுவுமே தெரியலன்னு இவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது தவறான ஒரு ஆலோசனை சொல்லி அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டப்படும்படியாக கஷ்டப்படும்படியாக செய்வாங்க. பிரசங்கி 4:1 எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானிங்க சொல்றார், அவருடைய காலத்தில் பார்க்கும்போது இந்த என்ன பண்ணாங்களாம், செய்யப்படும் கொடுமைகளை சிந்தித்து பார்த்தேன். ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில், கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில் வந்து வேதனைப்பட்டவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கண்ணீரையெல்லாம் நான் பார்த்தேன். அவங்கள தேற்றுவார் யாருமே இல்லை. பணம் படைச்சவங்க, அதிகாரம் படைச்சவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லாதவங்களை ஒடுக்குறாங்க. அந்த கொடுமைகளெல்லாம் நான் பார்த்து வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன இல்லை, தேற்றுவார் யாருமே இல்லை. ஆனால் ஒடுக்கிறவர்கள்கிட்ட, கொடுமை செய்கிறவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சு, பலன் இருந்துச்சு. 1 தீமோத்தேயு 1:13 எடுத்து நாம் வாசிப்போம், சீக்கிரமாக முடிப்போம். 1 தீமோத்தேயு 1:13. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நான் வந்து தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துறவனா இருந்தேன், துரோகம் செய்கிறவங்களா இருந்தேன், கொடுமை செய்கிறவங்களா இருந்தேன். ஏன்னா பவுல் வந்து என்ன செய்கிறாரு, கிறிஸ்தவங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள அடித்து சவுலை வந்து கொல்லும்போது அவர் அங்கே தான் நிற்கிறார். அவருடைய வஸ்திரத்தெல்லாம் பவுல்கிட்ட தான் போடுறாங்க. ஸ்தேவானை கொல்லும்போது அங்கே தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், மறுபடியும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து இவங்களை எல்லாரையும் நான் சாகடிக்க போகிறேன். அப்படிப்பட்ட கொடுமை உள்ளவனாக இருந்த என்ன ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது
நான் அவ்விசுவாசத்தினால அப்படி செஞ்சேன், எனக்கு தெரியாத காரியத்தினால அப்படி செஞ்சேன். நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 5:8 வாசிப்போம். யாக்கோபு 5:8. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானித்தது போல மக்கள் கடைசி நாட்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க நம்ம தியானித்தோம். நாம் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ண போறார்? சீக்கிரமா வரப்போறார். நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும். 1 யோவான் 2:28 வாசித்து நாம் ஜெபித்து கடன் செல்வோம். 1 யோவான் 2:28. ஹல்லேலூயா. இங்க யோவான் சொல்றார், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் நிலைத்திருங்கள். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே. ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாளில் எங்களோடு நீங்கள் பேசுறீங்க ஆண்டவரே. கடைசி நாட்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று. ஆமாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுமை உள்ளவர்களாக ஆமாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஐயா தகப்பனே ஸ்தோத்திரம். இச்சையடக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா துரோகிகளாக இருப்பாங்க அப்பா. ஆண்டவரே, உண்மை காட்டி கொடுத்து ஆண்டவரே, யூதாஸ் காரியோத் ஆண்டவரே தன்னுடைய சொந்த குருவையே காட்டி கொடுத்தான் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய வசனத்தை கை கொள்ளாமல் போகும்போது நாங்கள் துரோகிகளாய் மாறிவிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்நிய தெய்வங்களை அப்பா வணங்குகிறவர்களோடு நாங்கள் சம்பந்தம் கலக்கும் போது, எங்கள் பிள்ளைகளை அப்பா நாங்கள் திருமணத்திலே கொடுக்கும் போது நாங்கள் ஆண்டவரே துரோகிகளாய் மாறிவிடுகிறோம் ஆண்டவரே. நெகேமியா ஆண்டு உம்முடைய சமூகத்திலே அழுது மன்னிப்பு கேட்டான் ஆண்டவரே. மறுஜாதியான ஸ்திரீகள் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்ததினாலே ஆண்டவரே அப்பா அந்த மக்கள் ஆண்டவரே பாவத்திலே நிறைந்திருந்தார்கள் அப்பா. அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் ஆண்டவரே. விக்கிரகங்களை வணங்கினார்கள் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் சோரம் போனார்கள் என்று ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலமாக நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. இஸ்ரவேலும் யூதாவும் சகோதரிகளாக இருவரும் உம்மை விட்டு தூரம் போனார்கள் என்று, துரோகம் பண்ணினார்கள் என்று சொன்னீங்கப்பா. எத்தனையோ முறை நாங்கள் உம்மை மறுதலித்து உம்மை விட்டு தூரம் போறோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் பின்வாங்கி போகிறோம் ஆண்டவரே. உங்க வசனத்தை நாங்கள் கேட்டும் கூட ஆண்டவரே கீழ்ப்படையாம நாங்கள் துரோகிகளாக இருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. உங்க இரக்கத்தை எங்கள் மேல காட்டுங்க ஆண்டவரே. உங்கள் இரக்கத்தை எங்கள் மேல காட்டுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி தாரா பாலா ஷாராபா ஓரி காபாதி ரி பாலா தாரா ரிகா தாரி மாலா திஷா தாரா ரிகே தாரா மாலா திஷா பாபா பாபா. ஆமாண்டவரே தகப்பனே, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருங்கள் சொன்னீங்கப்பா. ஆமாண்டவரே, அன்று ஆகான் ஆண்டவரே அப்பா இச்சித்து எடுத்துக்கொண்டான் ஆண்டவரே. அதனுடைய முடிவு அவனுடைய குடும்பமே இல்லாமல் அவன் வம்சமே இல்லாமல் அழிந்து போனதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உணவு விஷயத்தில் ஆமாண்டவரே எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய அப்பா ஆண்டவரே ஒரு சகோதரனை இச்சையோடு பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்பா. இச்சை அடக்கத்தை தாங்க ஆண்டவரே. ஆவின் கனியிலும் ஆண்டவரே 10 கட்டளைகளிலும் நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த இச்சை அடக்கத்தை தாங்கப்பா. எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே நாங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தை ஆண்டவரே உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று சொன்னீங்கப்பா. ஓரி பாபா பாபா ஷதரபா. இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொன்னீரே. ஓரி தரபா லபா தரபா ரி கதர பரதியா இதி ரபா பாபா பாபா ஷபா ரபா 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 ஓலி திரி பிதிரியா கரபர பரதியா. பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்கப்பா. இந்த சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் அப்பா இச்சைக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே ஐயா நாங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை கணவரை நல்ல வழியிலே நடத்த கிருபை செய்யுங்கப்பா. மூன்றாவதாக கொடுமை உள்ள ஆண்டவரே அந்த இயேசபேலை எங்களுக்கு முன்னுதாரணமாக வைத்தீங்க ஆண்டவரே. அப்பா ஒரு மனிதனை கொன்று ஆண்டவரே அவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்கிறதான நிலைமையப்பா. கணவருக்கு ஒரு
ஆண்டவரை கெட்ட ஆலோசனை கொடுத்தாலே ஹோரிஷா பாரதி ரபா ஹோரி பாபா பாபா சந்திர பரதியா கொடுமை உள்ள அந்த சகோதரி ஆண்டவரை அப்பா அவருடைய முடிவை பார்க்கும் போது ஆண்டவரை மிகவும் வேதனை நிறைந்ததா இருக்கிறது ஆண்டவரை. அப்பா நீ சொன்னீர் ஆண்டவரை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா எங்களுடைய ஆண்டவரை பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தால் பஞ்சை போல மாறும் என்று சொன்னீரே. எங்களை முற்றுமுடியும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம் இரத்தத்தால் கழுவி விடும். உம் இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். ஆமாண்டவரே அப்பா எங்கள் மேலே இறங்குங்கப்பா. அநேக காரியங்களிலே நாங்கள் தவறுகிறோம் ஆண்டவரே. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமா இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக நாங்களோ அழியாத கிரீடத்தை பெறும்படியாக இருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு இச்சடக்கத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் குறைகளை நீங்க எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை எங்கள் பணத்தை செலவு செய்யும் போது கூட வீணாக செலவு செய்யாதபடி தகப்பனே இச்சடக்கத்தோடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் குடும்பத்தை ஞானத்தோடு நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே வனாந்திரத்திலே பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்கள் உண்மையே பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் இச்சை அடக்கத்தை நான் இல்லாததுனால இச்சையினாலே அவர்கள் அப்பா உண்மை கோபம் மூட்டினார்கள் அப்பா. எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களுடைய இருதயங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு புது வல்லமை புது அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒரு அபால ஷகல தாரோ கியால மக்கியா கியாத்ரியா இகிதரா கமால் ஆதரா இகேனோ மாதனா சங்கலா இகினா ரமானா லோலோ எலிலோ பாதிலா காரா இமிலா காரா மாலா இதேலா மாலா சாலாரா இகேலா காரோ மைலே தோரோ எதேலே மாரா திச்சாதாலா எதேரே கெபெலோ ரோதி இகிதிரா மாதாரா ஏகாதாலா மாதிலா நிச்சாதாரா பதரபா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ரிபால பஷதர பர 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 ரிக்கர பர 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 தரபா யந்தர பர தர பர பர பரபா. எங்களை கழுவுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் மென்மையாகணும்ப்பா. இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. அப்பா இன்னும் பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. ரிகா தரபா தலி சதரபா இதில் யந்தர நமனதனகா இகன மன கல்ல கதி கன மனதே எதனே மெலே கதர மதனியா இதினி மன மன கதன மதன எதன மதன மதன எதினி மதன மதன எதன மதன மதன இதன மதன கதன இதன மன மனம இதன மெனே என மெனே தோ எதினி மெனனோ எதினி மனன ரிகதரரா ரிகரரரா ரிஷபரபா. புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பாத்திரத்தை கழுவுங்க. உங்க பாத்திரத்தை கழுவுங்க. இத ரப 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 ரிஷபரபா. மன்னாதி மன்னன் கத்தாதி கத்தர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ள கனிகளாக மனவாட்டிகளாக காணப்பட வேண்டும். ஓ ரிபா ஷரபோ ஓ திகா பாபா பாபா ஷரதர பரபரபா. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரிஷக ரப தர பரதியா ரிஷே பேல துரபா இகி ரப ல கதிரபா ரிக ரப ல பர பரபா ரிஷப ரப ல பரபா ரிக ரப ல பரபா ரிஷா தி ரா ரிஷா பாபா பாபா பா ரி பாபா 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 ரி பாபா 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 ரிஷா தர பர 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 பர
வல்லமை வல்லமை வல்லமையின் அபிஷேகம் இன்று இப்போது நிரப்பிடுமே. வல்லமை வல்லமை வல்லமையின் அபிஷேகம் இன்று இப்போது நிரப்பிடுமே. வல்லமை அபிஷேகம் என்னை நிரப்பட்டுமே. நித்திய அபிஷேகம் என் தலை நனையட்டுமே. வல்லமை வல்லமை வல்லமையின் அபிஷேகம் இன்று இப்போது நிரப்பட்டுமே. வல்லமை வல்லமை வல்லமையின் அபிஷேகம். அப்பா அக்கினி போட வந்தேன்னு சொன்னீரே, அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீரே, அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இங்கிருந்து சகோதரிகள் கடந்து வீட்டுக்கு செல்லும் போது அந்த அக்கினி பற்றி எரியணும். அந்த அக்கினி குடும்பத்துக்குள்ள பற்றி எரியணும். ஓ ரேசா பாலதி ஈ ராதாரா ஈ கதாரபா ஈ ஷபாலதியா ஓ ரபாபா. சகோதரியை பெற்றுக்கொள், சகோதரியை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஈ சதார பல பரபா நீ பல 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 பரபா நீ தர பல 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 பரபா நீ ஷபல பல பல பரபா. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமாண்டவரே, அப்பா நீர் இவ்வளவு நேரமாக எங்களோட இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே நாளை தினத்தில் ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு வரவும் ஆண்டவரே நம்ம சமூகத்தை நாடி வரவும் கிருபை செய்யுங்கப்பா. வந்து எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு சகோதரியுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, கணவரை ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.